எல்லாரும் துபாயில் உள்ள கொலு கொண்டாட்ட நவராத்திரியை பற்றி பார்த்துட்டு இருப்பீங்க. இங்கே துபாய் நவராத்திரி கொண்டாட்டம் 2025 இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னா சிவசங்கரி ரகுராம் அவங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இவங்க வந்து ஷார்ஜாவில் இருக்காங்க. ரொம்ப அழகாக கொலு வச்சுருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ரெகுலராகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அழகாக வைப்பாங்க. சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு மெனக்கெட்டு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம். நிறைய பேர் பெரிய பசங்களை வச்சுக்கிட்டு நிறைய வீட்டுக்கு ஆள்லாம் வச்சுட்டே கூட நாங்கள் பிஸியாக இருக்கோம், அது இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எல்லாமே இவங்க தனி ஆளாக வீட்டு பசங்களையும் பார்த்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. கொலுவையும் பற்றி அதுக்கான விளக்கங்களும் கொடுப்பாங்க. எதுக்காக அந்த கொலு எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சிவசங்கரி மேடமே சொல்லுவாங்க. கண்டிப்பாக எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த கொலுவை விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். வணக்கம் சிவசங்கரி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஓகே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஓகேங்க. இந்த கொலு எதனால ஆரம்பிச்சீங்க? இது யாராவது தூண்டுதலா இல்ல உங்க பரம்பரை பழக்கமா? இது பரம்பரை பழக்கம் எல்லாம் கிடையாது. இது ஓகே, எங்களோட அங்கிள் ஆண்டி வந்து இங்க இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 15 வருஷமா வச்சிட்டு இருக்காங்க. சரி. அவங்க வந்து ஒரு டைம் வந்து இதை நீயும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீயும் பண்ணலாமேப்பா அப்படின்னு ஒரு டைம் கேட்டாங்க. அதை கேட்ட உடனே எங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, சரி இது நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது 4வது வருஷம் நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். இது எதனால அப்படின்னு சொன்னா, அந்த நவராத்திரி 9 நாள் ஒவ்வொரு அம்மனுடைய அவதாரங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம ஒரு நாளும் பண்ணிட்டு பார்க்கும்போது நமக்கு அது ஒரு சந்தோஷம். அதை நாங்கள் செலிப்ரேட் பண்றோம் இப்போ வந்து. ஓகேங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால இப்போ குரு டைம்ல ரொம்ப வருஷம் இது 4வது வருஷம் இது. ஆமா. ஓகேங்க. குருக்கு வச்சிருந்தனால உங்களுக்கு குடும்பத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த சாமி கும்பிட்டதுனால எங்களுக்கு இந்த விசேஷம் நடந்தது, நல்லது நடந்தது, இதனால நாங்கள் நல்லா கும்பிட ஆரம்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது நல்லது இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? ஏதாவது அப்படி நம்ம எடுத்துக்க கூடாது. அதை வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, எல்லா நாளுமே நமக்கு நல்ல நாள் தான், இதனாலதான் அதனாலதான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. இத பண்ணும்போது அந்த 9 நாள் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எனர்ஜியா இருக்கிறோம். ஓகே, அது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஓகேங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததும் சரி, ரொம்ப சந்தோஷம். இங்க நம்ம ஃப்ரெண்டு வந்திருக்கிறாங்க. ஆமா, எங்க ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. ஆமா, சொல்லுங்க உங்களை பத்தி. ஆக்சுவலி நான் ஒரு 5-6 வருஷமா இதை துபாயில் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். துபாயில் தமிழ் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு கொலு வச்சு அதை பாரம்பரியமாக நடத்தும் போது அது பெரிய விஷயமா ரீச் ஆகுது மக்கள்கிட்டையும் சரி. அது குழந்தைங்கள்லாம் கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது கலாச்சாரத்தை பற்றி. நம்ம சின்ன வயசில் நிறைய பார்த்துருக்கோம், நிறைய வீட்டுக்கு போயிருக்கோம், ஒரு சுண்டல் வாங்கி சாப்பிட்றதுக்காவது போயிருப்போம், கதைங்களை நிறைய கேட்டிருப்போம். அவங்க வச்சிருக்க ஒவ்வொரு வருஷமும் புது ஐட்டமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு கலாச்சாரம் இத்தனை மைல் தாண்டி இங்கே கொண்டு வந்து இவங்கெல்லாம் இதை கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வரதே, ஒரு ஐடியாவில் எடுத்துகிட்டு வரதே துபாயில் பெரிய விஷயம். இப்போ இந்த அளவுக்கு அலோவ் பண்ணி அதை எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் அ கிரேட். இன்னும் வளரணும், இது எல்லாரும் பண்ணணும். அப்போ வர யங்ஸ்டர்ஸ்லாம் அவங்க கோலுனா என்ன, துர்க்கை தேவியை பற்றி அவங்களுக்கும் நல்ல நாலேஜ் வரும். இட் இஸ் ரியலி குட் திங். ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். மேடமை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் போது அவங்க பேர் சொல்ல மறந்துட்டோம். உங்க பேரை கொஞ்சம். உமா வேல்முருகன். ஓகேங்க, தேங்க்யூ வெரி மச். குழலி குட்டி அழகா பாடப்போறா. என்ன பாட்டு பாட போற? மாசில் வீணை. ஓகே, பாடு. மாசல் வீணையும் மாலை மதியையும் வீசு தென்றலும் இளவேணியும் மூசு வண்டர பொய்கையும் போன்றதில் ஈசையந்தை இடையடி நிழலேல். அப்ப